வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்ரீராம் மாத்தூர் யூடியூப் சேனல். மேலே தச்சுட்டேன். ஓகே, இது வந்து முன்பக்கம், இது வந்து பின்பக்கம். சரியா? முன்பக்கம் நல்லா இறக்கமாக விட்டுருந்தோமா, 4 இன்ச்சு நெக்கு விட்டுருந்தோம். இது முன்பக்கம், இதை எடுத்து ஓரம் வச்சிடலாம். இது பேக் சைடு 2.5 இன்ச்சு விட்டுருந்தோம். சரியா? முதுகுக்கு முன்பக்கமாக அதிகம், இது கீழே இறக்கமாக இருக்கும். ஆமாம், ஏன் கீழே இறக்கம், இதை விட பார்க்கும்போது அது இறக்கமாக இருக்கும். ஆனால் அது கரெக்டான அளவு, இது ஏற்ற மாதிரி. ஓகேயா? அந்த 4 இன்ச்சு இறக்கம் கரெக்டாக இருக்கும். சுடிதார் வைக்கோம்ல. ஆமாம், சுடிதாருக்கு தானே அதிகமாக வைப்போம், முன்னுக்கு கம்மியாக தானே வைப்போம். ஆமாம், அப்படி பார்த்தா இதில் 4 வச்சாலும் இதில் நம்ம 5 வரைக்கும் வைக்கணும். ஆமாம், ஆனால் இது வந்து பேக் ஓப்பன் இருக்கிறதுனால நம்ம வந்து 2.5 வைக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் சின்ன பிள்ளைங்களுக்கு இது இப்படி இறங்கிக்கிட்டே வரும், அதுக்காக வேண்டி நம்ம அந்த மாதிரி பண்ணுறோம். சரியா? இப்போது இதில் வந்து இதை கரெக்டாக சமமாக பிடிச்சிக்கிட்டு நடுவில் ஓப்பன் பண்ணிடணும். முதுகுக்கு கொக்கிப்பட்டி விப்பட்டி தைக்கணும். சரியா? இப்போ ஒரு சைடு கொக்கிப்பட்டி, ஒரு சைடு விப்பட்டி. அதுக்கு நம்ம எடுக்க போகிற துணி வந்து 2.5 இன்ச்சு 3 இன்ச்சு. இந்த 2.5 இன்ச்சு 3 இன்ச்சு தான் எல்லா இதுக்குமே வரும். ப்ளவுஸ் வரைக்குமே இந்த 2.5 இன்ச்சு அளவு தான் உங்களுக்கு வரும். சரியா? ஆனால் உயரம் எவ்வளோ வரும்னா அந்த ட்ரெஸ்ஸோட உயரத்தை பொறுத்து இருக்கா. இந்த ட்ரெஸ்ஸோட உயரத்தை விட எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச்சு இது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இது 2.5 இன்ச்சு சொல்கிறீங்களா? ஆமாம், 2.5 இன்ச்சு ஆகும். இது எடுத்துகிட்டு இந்த ட்ரெஸ்ஸோட உயரத்தை விட எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச்சு. எதுக்கு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரானா, இங்கே முடிச்சிட்டோமா, இந்த முடிச்ச இடத்துல நம்ம ஃபினிஷிங் கொடுக்கறதுக்காக வேண்டி மடக்கி இதை இப்படி மடக்கி வச்சுட்டு நீங்கள் அடிக்கணும். இதை வந்து கொக்கிப்பட்டு வந்து வெளியில் தைச்சி உள்ளே திருப்பணும். சரியா? அதுக்கு நீங்கள் வந்து அதுக்கு வந்து இதை இப்படி மடித்து இந்த 1/4 இன்ச் சைடில் இப்படி நேராக போடணும். போட்டாச்சுன்னா திருப்பி நீங்கள் தைக்கும்போது இதை நம்ம மடித்து தைச்சோம். இந்த இடம் கரெக்டாக இப்படி மடிச்சிங்கன்னா ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு நீட்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம எந்த பக்கம் வச்சுருக்கோம், வெளியில் நல்ல பக்கம் இருக்கா, நல்ல பக்கத்து நீங்கள் அங்கே பார்க்காதீங்க. ஏன்னா நம்மளோட நல்ல பக்கம் இங்கே மாற்றிட்டோம். நல்ல பக்கமா? சரி, இது நல்ல பக்கமா வெளி பக்கம் மொத்தத்தில் வச்சு உள்ளே திருப்புவோம். அதனால் முதல்ல வெளியில் தைக்கிறதுக்கு இந்த ஃபினிஷிங் மட்டும் இதை மடிச்சு விட்டுட்டு இங்கே இப்போ நம்ம வந்து இப்படி எனக்கு இந்த சைடு பக்கம் அடிக்க முடியாதுல, இப்படி தானே அடிக்க முடியும். சரி, அடிங்க. அடிக்கும்போது கீழே மடிச்சு விட்டுருங்க. அந்த இடத்த மடிச்சு வச்சு அடிச்சுருங்க. எக்ஸ்ட்ரா ஒரு துணி விட்டு அடிக்கும். ஆமாம், இது கரெக்டு தான். இந்த கரெக்டாக இருக்கிறத நீங்கள் இப்படியே இப்படி தைச்சி திருப்பி வச்சுல, இதை வந்து ஃபுல்லாக இப்படியே மடித்து இப்படி இது வரைக்கும் இப்படி மடித்து இதை இப்படி திருப்பிட்டிங்கன்னா இந்த இடம் கரெக்டாக ஒரு 3/4 இன்ச்சு வந்தால் பார்க்க நீட்டாக இருக்கும். இப்போ இதை வந்து நீங்கள் இந்த ஓரத்தில் இப்படி தைச்சி இந்த ஓரத்தில் தைச்சிட்டிங்கன்னா முடியும். இப்படி தைச்சிருக்கீங்களா, இந்த இதில் ஒரு சைடு நம்ம கொக்கி வச்சு தைச்சிட்டு இதை வந்து இதில் வந்து இப்படி போட்டுவோம். அதெல்லாம் கொக்கி வருமா? இதில் வி வரும். அதான் கேட்டேன். இதில் வி வரும், இதில் கொக்கி வரும். இதை இப்படி இதில் மாட்டுற மாதிரி இருக்கும். சரியா? இப்போ விக்கு இதே அளவுக்கு நீளம், அகலம் வந்து 3 இன்ச்சு. நீங்கள் பட்டுப்பாடு சட்டை தைச்சாலும் ப்ளவுஸ் நம்ம 2.5 இன்ச்சு எடுத்து இதில் 3 இதே அளவு தான் வந்து பட்டுப்பாடு சட்டைக்கு பேக் வைப்பீங்கல்ல, அதுக்கும் சரி அதுக்கப்புறம் ப்ளவுஸுக்கும் சரி இதே அளவு தான் வரும். ஆனால் லென்த்து வந்து அந்த ட்ரெஸ்ஸோட லென்த்து, பட்டுப்பாடு சட்டைனா உங்களுக்கு நல்ல லென்த்தாக இருக்குமா, அந்த மாதிரி லென்த்தை பொறுத்து உங்களுக்கு வரும். சரியா? இப்போ இதே நீளம், ஆனால் 3 இன்ச்சு எடுத்துக்க போகிறோம். கிராஸாக இருக்குது, கிராஸாக இருக்கிறது எடுக்கக்கூடாது. வந்து 3 இன்ச்சு. இந்த கரெக்டாக அந்த 3 இன்ச்சு எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அந்த மடிக்கிறதுக்கு கரெக்டாக வரும். இதை விட கொஞ்சம் அதிகமாக எடுத்திங்கன்னா வந்து நிறைய உள்ளே சுருட்டி கொடுத்தாப்புல இருக்கும். கம்மியாக எடுத்திங்கன்னா வந்து மடிக்கிறதுக்கு பத்தாத மாதிரி இருக்கும். இதே அளவு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ அது நல்ல பக்கம் தைச்சி உள்ளே திருப்பணுமா, இப்போ இது வந்து உள் பக்கம் தைச்சி வெளிப்பக்கம் திருப்பணும். ஆப்போசிட்டாக வருமா? ஆப்போசிட்டாக வரும். அது எப்படி பண்ணோமோ அதே மாதிரி தான் இதை எப்படி மடித்து வச்சுக்கணும். இதை எப்படி மடித்து வச்சுட்டு இந்த ஓரத்தில் தைச்சிட்டு அப்புறம் நம்ம வெளியில் முதல்ல இந்த 1/4 இன்ச் தைச்சிட்டு வாங்க. இப்போ தைச்சது இப்படி திருப்பிட்டோமா, இப்படி திருப்பிட்டிங்கன்னா இது மடிக்கிறது ரொம்ப முக்கியம், கரெக்டாக பார்த்துக்கோங்க. இது என்ன பண்ணுறோன்னா இது வரைக்கும் மடிச்சுட்டு அதுக்கு அடுத்தது இதை கரெக்டாக இந்த கோடு வரைக்கும் இப்படி மடிச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இது இப்போ நம்ம வெளியில் இந்த துணியை வெளியில் கொண்டு வந்துட்டோம். சரியா? இப்போ இதை சென்டரில் நேராக தையல் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும்.
சரி. உங்களை சூப்பராக இருக்குன்னு இதில் சூப்பராக இருக்கு. வாங்க உடைக்க வந்துக்கிட்டு இதில் நடுவில் ஒரு வீடியோ வேறு எடுத்துக்கிட்டு இருக்கேன் இந்த லெஜண்ட். இதில் நடுவில் ஒரு தையல் போடுங்க. போட்டுக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வீ தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ஓரத்தில் போட்டு போடணும். சென்டரில் தான் போகணும். இந்த ஓரத்தில் போட்டிங்கன்னா அந்த கொக்கி மாட்ட முடியாது. அதனால் நீங்கள் நடுவில் இதில் வந்து நம்ம 2.5 இன்ச்சுக்கு ஒரு கொக்கி கனெக்ட் பண்ணிக்கலாம். மேலே ஒன்றா, அடுத்தது 2.5 இன்ச்சுக்கு ஒன்று, அடுத்தது திரும்ப 2.5 இன்ச்சுக்கு ஒன்று வச்சிட்டோன்னா கீழே நம்ம ஜாயிண்டில் போயிடும். இப்போ இங்கே இந்த ஓரத்தில் இப்படி மடித்து தைச்சி இந்த வி இப்படி தைச்சி திரும்ப இதை இப்படி கொண்டு வந்து இந்த ஓரத்தை நல்லா அமுக்கி தைக்கணும். இந்த ஓரத்தில் அப்போ தான் இது தூக்காது. இப்படி தைச்சிட்டு திருப்பி இதை இந்த வி கொண்டு இதை இப்படி கொண்டு வந்து இந்த ஓரத்தில் இப்படி அமுக்கி இதை இங்கே தைச்சி இப்படி வந்துடணும். இப்போ இதில் கவனிக்க வேண்டியது என்னென்னா, ஒரு இடத்துல ஊசியை நிறுத்தி இங்கேருந்து வந்து இங்கே ஊசியை நிறுத்தி நண்டுக்கால் மட்டும் தூக்கணும். திரும்ப இதை துணியை தான் திருப்பணும். இங்கே வந்துட்டு இந்த ஊசியை நிறுத்திட்டு தான் துணியை வந்து திருப்பணும். நீங்கள் ஊசியை எடுத்துகிட்டு திருப்பினீங்கன்னா துணி அசைஞ்சிரும், இந்த அளவு மாறிடும். வச்சிங்கன்னா ஃபினிஷிங் நீட்டாக வந்துடும். இப்போ நம்ம இந்த மாதிரி வீ கரெக்டாக தைச்சாச்சா? தைச்சதுக்கப்புறம் நம்ம இப்போ இந்த 4 பீஸ்லையுமே செய்ய வேண்டிய ஒரு வேலை டாட் பிடிக்கணும். டாட் பிடிக்கிறது என்னென்னா, இந்த ஷோல்டருக்கு நேராக உள் பக்கம் ஒரு 2.5 இன்ச்சு உயரத்துக்கு இங்கேருந்து ஒரு 2.5 இன்ச்சு உயரத்துக்கு கணக்கு பண்ணிக்கலாம். பெட்டிக்கோட் இருந்தாலும் 2 இன்ச்சு போதும். கொஞ்சம் முன்னாடி இதை இப்படியே தைச்சிருக்கேன். ஜஸ்ட் அதே போல் 4 இதுலேயுமே ஷோல்டருக்கு நேராக கரெக்டாக அந்த 2.5 இன்ச்சு அகலத்தை 2.5 இன்ச்சு உயரத்தை கனெக்ட் பண்ணி 4 இன்ச்சு அகலம் 2.5 இன்ச்சு உயரம் அப்படியே டாட் சொல்லி இந்த டாட் பிடிச்சா தான் உங்களுக்கு கொஞ்சம் அந்த ஷேப் வந்து அழகாக இருக்கும். இந்த தொட்டி மாதிரி வரும். சரியா? இப்போ இந்த சைடு தையல் எல்லாமே உள்பக்கம் இருக்குது. சரி, அப்போ இது இப்போ இதுதான் வெளிப்பக்கம், நல்ல பக்கம். அப்போ இது வந்து பேக் பீஸில் இது நல்ல பக்கமாக இதை இது மேலே திருப்பி போட்டுக்கலாம். இதுலேயும் நல்ல பக்கத்தை இப்படி திருப்பி போட்டுக்கலாம். போட்டுட்டு நீங்கள் ஷோல்டர் ஜாயின் பண்ணிங்கன்னா 2 தையல், இங்கே பேக் ஸ்டிச்சு இங்கே பேக் ஸ்டிச் போட்டு இந்த மாதிரி தையல் போட்டு 2 தையல் போட்டு கரெக்டாக 1/4 இன்ச்சு தையல் மேலேயே தான் போடணும். சரியா? போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தையல் நல்ல பக்கம் எல்லாம் ஒன்று போல் வந்துடும். ஓகே, நம்ம இங்கே போட்டதுக்கப்புறம் இந்த சைட்லேயும் 1 இன்ச்சுக்கு நம்ம விட்டுருந்தோம்ல உடம்பளவு போக 1 இன்ச்சு, அந்த 1 இன்ச் அளவு நம்ம தைச்சிடுவோம். அதே போல் இந்த சைடு தைச்சிடுவோம். தைச்சதுக்கப்புறம் நம்ம ஸ்கர்ட்டுக்கு தைச்சி ஃப்ரில் வச்சு அட்டாச் பண்ணிட்டா பெட்டிக்கோட் ஓவர். இப்போ நீங்கள் தைக்க வேண்டியது மேலே அந்த 1/4 இன்ச். அவ்வளோ இது மேலே வச்சுட்டு வி பட்டி வந்து மேலே வர மாதிரி வச்சுட்டு இந்த இடத்துல ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி தைச்சிக்கலாம். எதுக்குன்னு கேட்டால் இப்படி தைச்சிங்கன்னா நம்ம பாவடையை தைச்சிட்டு ரவுண்டாக போட்டு தைச்சி திருப்பிக்கலாம். அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லை இன்னொரு டைப் இருக்குது, பாவடை துணியை விட்டுட்டு இப்படி நேராக வச்சு சுருக்கு வச்சுட்டு அப்படி சேர்த்து தைக்கிற ஒரு மாடலும் இருக்குது. ஆனால் இதுதான் வந்து புதுசாக பழகிறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது என்னென்னா, இந்த பின்னாடி இந்த கொக்கிப்பட்டி வீப்பட்டியும் சேர்த்து வச்சுக்கிட்டு இதையும் இப்படி மேலே வச்சுக்கிட்டு மேலே வைக்கும் போது எப்படி வைக்கணும்னா, இங்கே பார்த்துக்கோங்க, நம்ம இதை கொக்கி தைச்சதுக்கப்புறம் இதை இப்படி வச்சு இதை மாற்றுவோமா, அதை கனெக்ட் பண்ணிக்கணும். சப்போஸ் இதை கீழே வச்சு இதை மேலே வச்சாச்சுன்னா இந்த சைடு வரும்போது உங்களுக்கு வந்து சரியாக வராது. சரியா? அதனால் அதை கனெக்ட் பண்ணிக்கணும். இது வந்து இதில் இப்படி பூட்டுவோமா, இதை கணக்கு பண்ணி இந்த இடத்துல நீங்கள் வந்து தைக்கணும். இதை சின்ன பாக்ஸ் மாதிரி தைச்சி விட்டுருங்க. சும்மா 2 பிடிச்சிக்கிறதுக்காக தான். இதுக்கப்புறம் நம்ம ஸ்கர்ட்டில் தைச்சோம். பாக்ஸ் மாதிரினா இந்த இடத்துல ஒரு சின்ன கட்டை மாதிரி இந்த பக்கம் ஒரு ஸ்கொயர் டைப்பில் சின்னதாக இந்த மாதிரி 2யும் ஜாயின் பண்ணி நீட்டாக தைச்சி முடிச்சிடலாம். இப்போ நமக்கு மேலே உள்ள பாட்டுக்குள்ளே அவ்வளோ வேலையுமே நம்ம முடிஞ்சிச்சு. நம்ம ஸ்கர்ட்டு தைச்சி இது மேலே சேர்த்துட்டோன்னா இது முடியும். இப்போ நீங்கள் மடித்து பத்திரம் பாக்ஸில் வச்சுக்கலாம். இதில் வர கிளாஸ் ஒன்று அன்னன்னைக்கு கட் பண்ணி அன்னன்னைக்கு தைச்சி பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும்.